GTA 6 சைபர் லீக்கு அடுத்த மூவ் என்ன? ஆக்சுவலாக GTA 6ல் லூஷியா கேரக்டர் வந்து இன்னும் விடவே இல்லை. லூஷியா கேரக்டரை கேம் பிளேயில் வந்து விடவே இல்லைன்னு சொல்ல வரேன் லீக்ஸில். ஸோ லூஷியா கேரக்டரை அவன் எப்படி வந்து கொண்டு போகிறான் அப்படின்றது வந்து இன்னும் அவன் வந்து எந்த ஃபுட்டேஜ்லையுமே காமிக்கல. அண்ட் மேபி அந்த டெவலப்பர் பில்டு வந்து இப்போ இருக்கிற ஆக்டிவ் டெவலப்பர் பில்ட் கிடையாது. அது 2021 டெவலப்பர் பில்டு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் கைஸ், GTA 6 வந்து சில பேர் சொல்கிறாங்க என்னங்க ஜஸ்ட் நார்மலாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். பட் இப்போ சொல்கிறாங்க GTA 6 தரமாக இருக்குது அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறேன் 2021 2022 2023 இருந்த ஏர்லி பில்டு கேம் பிளேவை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்பானுங்களே, அதை வச்சு தான் இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் சைபர் லீக்கு. பட் இன் ரியாலிட்டி GTA 6ல் இருக்கிற ஹோல் பேக்கடு கேம் வந்து அஃபிஷியலாக நெட்ஃப்ளிக்ஸில் விடும்போது மட்டும்தான் நம்மளால் அந்த ஆக்சஸை ஃபுல்லஸ்ட் லெவலில் இது தான் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இன்னும் 2 days தாங்க, மேக்ஸ் 2 days இந்த சைபர் லீக்கை முடிச்சிருவாங்கன்னா தூக்கி போட்டுருவானுங்க உள்ளே. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கட் ஃபீலிங் இருக்குது. ஏன்னா வந்து இந்த சைபர் லீக் பண்ணுற இந்த அட்டூழியம் ராக்ஸ்டார் வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதனால நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த கேமோடைய வேல்யூ ட்ராப் ஆகுது. சில பேருக்கு அந்த கேமோடைய வேல்யூவே தெரியாமல் போகுது. பட் இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்க. சைபர் லீக் வந்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில். சைபர் லீக் ஆக்சுவலாக வச்சுருக்கிற பர்பஸ் என்ன? எதனால சைபர் லீக் வந்து இத்தனை விஷயங்களும் வை ஹீ இஸ் டூயிங், கிரிப்டோ விஷயங்களாக இருக்கலாம், சைபர் லீக் போடுற ஒவ்வொரு மெசேஜாக இருக்கலாம், அது ஒரு மெசேஜும் ஒரு வார் மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைபர் லீக் டீம் யார்? ஸோ சைபர் லீக் இவ்வளோ விஷயங்கள் செய்யும்போது ராக்ஸ்டார் சும்மாவாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. ஆல்ரெடி அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி அப்ரூவல் வாங்கி ஓவராலாக மைக்ரோசாஃப்ட், டிஸ்கார்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி இவங்களுடைய ஒரு வேலை ஏதாவது ஒரு சர்வரில் அவன் மாற்றானா இல்லையான்னு பார்த்து ஐபி ட்ரேஸ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பட் சைபர் லீக்கு என்ன வேணும்? ஃபிசிக்கல் டிஸ்க் காப்பீஸ். சோனி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இனிமேல் PS6க்கு டிஜிட்டல் மட்டும் தான், ஃபிசிக்கல் கிடையாது. PlayStation 5 ரிலீஸ் ஆகும்போது ஸ்டேட் ஆஃப் பிளேன்னு ஒன்று விட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் மட்டும் தான் நாங்கள் விட போகிறோம்டா அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க டிஜிட்டல் தான் வரும்னு. சொன்னவங்களாம் தீர்க்கதரிசி. உண்மையிலே இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் GTA 6க்கு ஃபிசிக்கல் காப்பி வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஸ்டில் அந்த ஒரு கன்ஃபியூஷனில் நிறைய பேர் போகிறாங்க. சில பேர் இருக்குங்க வருவாங்கன்றாங்க, சில பேர் வந்து இல்லை GTA 6க்கு ஃபிசிக்கல் காப்பியே கிடையாது, டிஜிட்டல் மட்டும்தான் அப்படின்னு. இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல இந்த GTA 6 ஹோல் டிஜிட்டல் வந்த பிறகு மொத்த கண்ட்ரோலுமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் சர்வர் யார் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கேம் ஃபைல்ஸ், நம்மளுடைய சர்வர், நம்ம விளாண்ட ஒரு பர்சனல் ஃபைல்ஸ், இது எதுவுமே வந்து ஓவராலாக எதுவுமே நம்மளுடைய ஹேண்ட்லிங்கோ ரைட்லேயோ இருக்காது. ஸோ இதெல்லாம் ஆராய்ஞ்சு தான் சைபர் லீக் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து இப்போயே ஃபைட் பண்ணணும், இது ஒரு வார் மாதிரி, இட்ஸ் அ டிஜிட்டல் வார்ன்ற மாதிரி அவன் ட்ராவல் பண்ணி ஒவ்வொருத்தனு கையிலையும் ஃபிசிக்கல் காப்பி இல்லை அப்படின்னா இந்த GTA 6 கேம் மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் எந்த கேம் வந்தாலும் இப்படி தான் லீக் பண்ணுவான் அப்படின்றத அவன் வெறும் ராக்ஸ்டார் GTA 6 மட்டும் டார்கெட் பண்ணல. PS5ல உல்வரின் 2023 கூட லீக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வரும்போது அதுக்கும் மேபி இந்த ஆள் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மட்டுமே ஆதரிக்கிறதுனால தான் சைபர் லீக்கை அப்படின்ற ஒரு பெரிய இது எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஜாம்பவான் ஸ்டேஜுக்கெலாம் நம்ம பார்க்க வேணாம். பட் ஆனால் ஜென்ரலாக சொல்லணும்னா இன்றைக்கி ட்ரெண்டு GTA 6 இவ்வளோ ட்ரெண்டாக போகிறதுக்கு ஒரு ஹைப்பை தூக்கி விட்டாலும் இந்த ஆள் தான். ஸோ மேபி ஒரு ராக்ஸ்டாரோடைய டெவலப்பராக இருப்பாங்கன்னு ஃபஸ்ட் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே ஒரு ராக்ஸ்டாரோடைய எக்ஸ் டெவலப்பர் தான். அதனால தான் இத்தனை ஆட்டம் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இவரை ட்ரேஸ் பண்ண முடியல இப்போது. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த சைபர் லீக் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது நல்ல காசுக்கு தான். பட் இன் ரியாலிட்டி இந்த வேலை போய் இதை ஃபைட் பண்ணுறது தப்பு. அந்த கேமை வந்து ஸ்பாயில் பண்ணி துவம்சம் பண்ணி அதை லீக் பண்ணி என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் ராக்ஸ்டார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ராக்ஸ்டாரோடைய டெவலப்பர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போது ஜஸ்ட்னோ நான் பார்த்தேன் 23rd ஆகஸ்ட் இல்லை 24th ஆகஸ்ட் ஏர்லி 2 AM நான் வந்து சொல்கிறேன், மிட் நைட். இட்ஸ் 24 ஆகஸ்ட் அஃபிஷியலி.
90% ஆஃப் த பிளேயர்ஸ் ஆன்லைனில் போய் இதை யாரும் டவுன்லோட் பண்ண மாட்டாங்க. ராக் ஸ்டார் எப்போ விடுறாங்களோ அப்போ தான் டவுன்லோட் பண்ணுவாங்க, பிகாஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கிராப் அப்படின்னு. GTA 6 எப்போ வெளியே வருதோ அப்போ பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, ஃபுல் பொட்டென்ஷியலாக அந்த கேமோடைய ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த சைபர் டீமை கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே வராத அளவுக்கு வில் டேக் அன் ஆக்ஷன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ டெவலப்பர் சொன்ன பாயிண்ட்டு GTA 6 இன்னும் யாரும் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணல, இது GTA 6 ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் கிடையாது அப்படின்னு. இதை கேட்கும்போது நிறைய ஃபேன்ஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் ட்வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா வந்து GTA 6 இதுதான் அப்படின்போது இதுவே ரொம்ப பெருசாக தெரியுது. பட் இன் ரியாலிட்டி GTA 6 உடைய ஃபுல் பொட்டென்ஷியல் நெட்ஃப்ளிக்ஸில் விடும்போது கேம் பிளே ட்ரெய்லர், எக்ஸ்டெண்டட் கேம் பிளேயில் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு அது ஹைப்பு கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இது எதுவும் ஜஸ்ட் ஒரு சின்ன கேம் கிடையாது. இட்ஸ் 13 இயர்ஸாக வந்து எவல்யூஷனே க்ரியேட் பண்ண ஒரு ராஜ்யம். அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம போய் ரியலிஸ்டிக்காக விளையாடுற அந்த ஒரு ஃபீலை கண்டிப்பாக ராக் ஸ்டார் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நெட்ஃப்ளிக்ஸே இதில் டைப் பண்ணி இது ஒரு பிஸ்னஸ் பிளானே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த GTA 6 வந்து வரும்போது மாறாக ஃபுல்லஸ்ட் 4K 30 FPS லைவ் ஸ்ட்ரீம் நான் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆதரிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சைபர் லீக் பண்ணுற வே கரெக்டு, பட் ஆனால் சைபர் லீக் போகிற டைரெக்ஷன் தப்பு. ஆனால் சைபர் லீக் தேர்ந்தெடுத்துக்கிட்ட வே கரெக்டு. வே என்ன, நம்ம வந்து இதை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும். ஃபிசிக்கல் காப்பீஸ் வரணும், டிஜிட்டல் காப்பீஸை மட்டும் ஆதரிக்காதீங்க அப்படின்றது நல்லது, கருத்து நல்லது. ஆனால் அதை கொண்டு போகிற டைரெக்ஷன் தப்பு. ஸோ இந்த வே கரெக்டு தான், தாட் கரெக்டு தான், பர்பஸ் கரெக்டு தான், பட் டைரக்ட் பண்ணுற வே டோட்டலாகவே வந்து இட்ஸ் மிஸ்லீடிங் எவ்ரிபடி. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். இந்த மாதிரி எவ்ரி 3-2 டேஸ்க்கு வந்து ஒரு கண்டென்ட் நம்ம வீடியோ போட்டே இருப்போம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன கான்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ, அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதெல்லாமே நான் வந்து கண்டிப்பாக உங்களிடம் வந்து நான் சேர்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆத்தென்டிக்கான கான்டென்ட்டை ராவாக எதையுமே பார்க்காம நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்து பேசினா எனக்கு பிடிச்சி நான் வந்து அதை அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். VVG ஸ்குவாடை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் everyone கெட் ரெடி ஃபார் த லைவ் ஸ்ட்ரீம்ஸ். GTA 6 மட்டும் இல்லை, உல்வரின்ன்ற ஒரு தரமான சம்பவம் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த காட் மோடுன்றத அந்த கேமை நானும் விளையாட போகிறேன். ஸோ முதல்ல நம்ம ஆரம்பிக்கிற புலியார் சொல்லியே உல்வரினாக தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் உல்வரின். அதுக்கப்புறம் தான் GTA 6. ஸோ 27th ஆகஸ்ட் அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் என்ன தான் சம்பவம் குக் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம்.